الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم لا يودع المؤمن من حجر واحد مرتين أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم الحمد لله அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆரோக்கிய நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழுகின்ற குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. பேரன்பிற்குரிய அருளாளரின் பேரருள் என்றென்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாகுக என்ற அழகிய துஆக்களோடு அல்லாஹ்வுக்கு பிடித்த நல்லடியார்களாக வாழக்கூடிய சீதேவி தனத்தை அல்லாஹ் நமக்கு பரிசளிப்பானாக. வாழும் காலமெல்லாம் சதாவும் அவனை நினைத்து நின்று வணங்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு பரிசளிப்பானாக. நற்குண சீலர்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. எல்லா மக்களுக்கும் பயனுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. பயனில்லாத சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய பிச்சிலங்களை நமக்கு அல்லாஹ் கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. ஆரோக்கியத்தை அல்லாஹ் நிரப்பமாக வழங்குவானாக. மருத்துவமனை கஷ்டம், துன்பம், துயரங்கள், செலவுகள், சிரமங்கள் அத்தனையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. திடீர் ஆபத்து, திடீர் முசீபத்து, திடீர் மரணங்களில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மரணத்தின் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து மரணமடையக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு பரிசளிப்பானாக. இந்திய திருநாட்டில் வாழுகின்ற நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த பிரச்சனையும் இன்றி சுபிட்சமானதொரு வாழ்வை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. எல்லா கெடுதிகளை விட்டும் அநியாயக்கார ஆட்சியாளர்களின் சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்ற அழகிய துஆக்களோடு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, இந்திய தாய் திருநாட்டில ஜனநாயக திருட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாக்கு திருட்டு என்று அது சொல்லப்படுகிறது. அது ஆணவ திருட்டு என்றும் சொல்லலாம். பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் அதை தவறு என்று சுட்டி காட்டுகிறார்கள். காரணம் என்ன? அன்பிற்குரியவர்களே, அக்டோபருடைய இறுதி வாரத்தில 2026 பிப்ரவரி இறுதி வரை 77,000 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இந்த SIR என்று சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் சேர்ப்பு முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 முறை அந்த PLOக்கள் அதிகாரிகள் பூத் லெவல் அந்த ஆபீசர்ஸ் வீடு வீடாக வருவார்கள். வந்து உங்களுடைய வாக்குகளை சரி செய்வார்கள். உங்களுடைய இந்திய குடிமகனினுடைய அந்த அடிப்படையை ஆராய்வார்கள் என்றெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு நடைமுறைக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. அன்பிற்குரியவர்களே, வாக்காளர்களை சரி செய்ய வேண்டும், சரியான வாக்காளர்கள் அமைய வேண்டும். எனவே இறந்து போனவர்கள், போலியாக பதிவு செய்யப்பட்டிருப்பவர்கள், 2 இடங்களில் என்று இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நீக்குகிறோம் என்பது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அது அவசியம்தான். பல நேரங்களிலே அது மாதிரியான ஏற்பாடுகளும் தீவிர முகாம்களும் நடைபெற்றிருக்கிறது. அதே நேரத்திலே தேர்தலுக்கு குறைந்த காலம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில 6 மாதங்களுக்கு முன்பு யார் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை நீக்கக்கூடாது என்பது தேர்தலின் ஆணையத்தினுடைய ஒரு அடிப்படை சட்ட விதி. அதையும் மீறியவர்களாக
இந்த நடைமுறை, இந்த தீவிர வாக்கு சேகரிப்பு என்பது இந்த வாக்காளர்களை அடையாளப்படுத்தும் அடையாளம் என்பது ஏற்பாடாக இருக்கிறது. நமக்கு பல முன்மாதிரிகளும் இருக்கிறது. நேற்றைய தினம் நவம்பர் 6ஆம் தேதி பீகாரிலே தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. ஆக இதே மாதிரி தான் அங்கும் சில தீவிர வாக்காளர்களை கண்டறியும் நடைமுறை நடைபெற்றது. அதில் ஏராளமான குழப்பமான சூழ்நிலைகள் நீடித்திருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய ஜனாப் ராகுல் காந்தி அவர்கள் கூட பல இடங்களில வாக்கு திருட்டு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். வாக்கு இல்லாத போலி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அப்படிப்பட்ட முன்மாதிரிகளுக்கு மத்தியில நமக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைக்கக்கூடியதாக இந்திய குடிமகன்கள் என்பதில கேள்வியை எழுப்பக்கூடிய பல குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதற்கு முன்பும் எஸ்ஐஆர் தீவிரமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2000 ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் 2002 60% தான் போலி அந்த வாக்காளர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பை நடத்தி முடிக்கப்பட்டது. பிறகு 2004 தான் 40% நடைபெற்றது என்பதாக வரலாற்றிலே பதிவு இருக்கிறது. 2003ஆம் ஆண்டு பீகாரிலே இது மாதிரியான எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது. அது நடத்தி முடிப்பதற்கு 2 ஆண்டுகளானது என்பதாக வரலாற்றினுடைய பதிவுகள் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஓரிரு மாதங்களுக்குள்ளாக மிகப்பெரிய ஜனத்தொகையை கொண்ட இந்த ஜனநாயக நாட்டிலே குறுகிய காலத்தில எப்படி இது சாத்தியம் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, லா யுந்தல் முஃமினு மின் ஹஜ்ரின் வாஹிதின் மர்ரத்தைன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமா சொல்லி காட்டினாங்க. பத்ர் யுத்த காலத்துல அபு குர்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் பிடிக்கப்பட்டார் கைதியாக. அவர் சொன்னாரு, எனக்கு நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறது, எனவே என்னை மன்னிச்சு விட்டுருங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரின் சொல்லையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமே இஸ்லாத்திற்கு எதிராக கவி படிக்க கூடாது என்ற நிபந்தனையுடனே அவரை விடுவித்தார்கள். அவரை கைதியில் இருந்து அவருக்கு விடுதலையை அளித்தார்கள். அவர் போயிட்டு மீண்டும் 2வது முறையாக உஹது யுத்த களத்துல அவர் இஸ்லாத்திற்கு எதிரான கவியை படித்துக் கொண்டு அங்கு அவர் அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சார். இப்பதான் சொன்னாங்க, லா யுந்தல் முஃமினு மின் ஹஜ்ரின் வாஹிதின் மர்ரத்தைன், ஒரு முஃமின் 2 முறை மீண்டும் மீண்டும் கொட்டப்பட மாட்டார். ஒரு குண்டுக்குள்ள கையை விட்டா ஒரு தடவை அங்கு இருக்கக்கூடிய விஷத்தந்து தீண்டி விட்டது என்று சொன்னால் மீண்டும் அதுக்குள்ள கையை விட மாட்டோம். இது முஃமினுக்கு அழகு அல்ல. ஏற்கனவே பல முறை ஏமாந்து இருக்கிறோம், இந்த முறையும் நாம் ஏமாந்து விடக்கூடாது. நம் வாக்குகள் நமது உரிமை, நம் வாக்குகள் நமக்கு ரொம்ப முக்கியம். நாம் இந்தியர் என்பதனுடைய அடையாளம். அசால்ட்டாக இருந்து பொதுபோக்காக இருந்து நம் வாக்குகளை இழந்துவிடக் கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, வீடு வீடா வருவாங்க, அந்த ரிசிப்டுகளை எல்லாம் நமக்கு அவர்கள் கொடுப்பார்கள். அவர்கள் கேட்கின்ற ஆவணங்களை தர வேண்டும் என்பதெல்லாம் இருக்கிறது. நவம்பரினுடைய 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை வீடுதோறும் வாக்காளர்களை சேர்க்கக்கூடிய அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். அதற்கு பின்பு டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதுல நம்ம வாக்கு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும். அதுல நம்ம வாக்கு இல்லைன்னு சொன்னா அங்கு நாம் நம் முறையீடுகளை செய்யணும். அவங்க கேட்கிற ஆவணங்களை தாக்கல் செய்யணுங்கிறது நடைமுறை. அன்பிற்குரியவர்களே, 2002க்கு முன்பு பிறந்தவர்கள் பின்பு பிறந்தவர்கள் எல்லாம் பிறப்பு சான்றிதழ் இது மாதிரி சில சான்றிதழ்களை தரணும்னு சொல்றாங்க. பொதுவாக இந்தியாவுல அவங்க கேட்கிற சான்றிதழ் எல்லாமே எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா வாக்காளர் அடையாள அட்டை இருப்பவர்கள் கூட, பல முறை வாக்கு செலுத்தியவர்கள் கூட இதன் மூலம் நீக்குவதற்கான ஏராளமான வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் நாம் பயப்படுகிறோம். 2002 இருந்து இதுவரைக்கும் ஒரு 5 சட்டமன்ற தேர்தலிலே வாக்களித்திருக்கிறோம், நாடாளுமன்ற தேர்தல்களில் வாக்களித்திருக்கிறோம், உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்காக வாக்களித்திருக்கிறோம். இத்தனை வாக்குகள் செலுத்தியவர் கூட இவருடைய 2002க்கு முன்னாடி இவருடைய வாக்கோ அல்லது இவரை சார்ந்த உறவினர் என்று கருதக்கூடிய இங்கு உறவினர் என்பதிலே தாய் தகப்பன் தான் வருகிறார்கள். அந்த பெற்றோரினுடைய பதிவு இல்லை என்று சொன்னால் இவர் வேறு ஆவணங்களை தர வேண்டும். அதுல ஒண்ணு பாஸ்போர்ட், அந்த ஆவணங்கள்ல ஒண்ணு பாஸ்போர்ட்.
அந்த பாஸ்போர்ட் இல்லாதவர்கள் எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே பாஸ்போர்ட் வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாருக்கையுமே பாஸ்போர்ட் இருக்கிறார். இப்ப இங்க இருக்கக்கூடியவர்கள்ல எத்தனை பேருக்கு பாஸ்போர்ட் இருக்குது யோசிச்சு பாருங்க. பாஸ்போர்ட்டை ஆவணமாக காட்ட வேண்டும் என்று சொன்னால் அதில் நாம் தோல்வியடைந்து விடுகிறோம். அதே மாதிரி ஆதார் என்ற ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், ஆனா அது எந்த ஒரு பிரயோஜனத்துக்கும் இல்லை. உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியதற்கு பின்பு ஆதாரம் நீங்க ஏன் ஆவணமாக ஆக்கிக்கொள்ளாதே சொன்ன அந்த கேள்விக்கு பின்பு 11வது ஆவணமாக ஆதாரம் எடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் சில ஆதாரங்களை அதற்கு தோதுவாக கொடுக்கணும்ன்ற கண்டிஷனோட ஆதாரங்கிறது இன்னைக்கு எல்லா மக்கள்கிட்டையும் பரவலாக இருக்கிறது. அனைவருமே அதை எடுத்து வச்சிருக்கிறாங்க. எடுத்து வச்சவங்க அதை சரி செய்யறதுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல பேரு தப்பா இருக்குது, போட்டோ தப்பா இருக்குது, பிறந்த குழந்தையினுடைய போட்டோ இன்னைக்கு புள்ள வளர்ந்து அந்த புள்ளைக்கு வேற குழந்தை பிறந்துருச்சு. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில அந்த ஆதாரை சரி செய்வதே மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த ஆதாரையுமே நாங்க ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. ஆதாரை ஏத்துக்காம இல்ல வன சான்றிதழ்கள், யாரு எத்தனை பேருக்கு அந்த வன சான்றிதழ் இருக்கும்? இன்னைக்கு பழங்குடியினர் இருக்கிறாங்க. இது மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட, வீடே இல்லாமல் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் எந்த ஆதாரம் இருக்கும்? பிறப்பு சான்றிதழை ஆதாரமாக கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர்கிட்ட பிறப்பு சான்றிதழ்? இன்னைக்கு தான் பிறப்பு இறப்பு பதிவது என்பது அது கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுத்தப்படுகிறது. அன்றெல்லாம் அப்படி ஒரு பிறப்பு இறப்பு சான்றிதழே இல்லை. எனக்கே பிறப்பு சான்றிதழ் இல்லை, எங்க அத்தாவுடைய பிறப்பு சான்றிதழ் எங்க இருக்க போகுது யோசிச்சு பாருங்க. ஆக அன்பிற்குரியவர்களே, 1987க்கு முன்பு உள்ள ஏதாவது அரசினுடைய ஆவணங்கள் இருந்தால் அதை காட்டலாம். 1987 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆவணத்தை வேணும் இருந்தா காட்ட முடியும். எத்தனை பேர் பாதுகாத்து வச்சிருக்கிறோம்? கொஞ்சம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத பல நிபந்தனைகளை தேர்தல் ஆணையம் கொடுத்திருப்பது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, நிறைய வாக்கு மோசடிகளும் இதில் நடைபெற்றிருக்கிறது. எப்படின்னு சொன்னா, எத்தனையோ பேரினுடைய வாக்குகள் நீக்கப்பட்டது. நீக்கியதற்கு பின்பு ராகுல் காந்தி அவர்களை கண்டறிந்து அவர்களுடன் தேநீர் அருந்திய புகைப்படத்தை வெளியிட்டார்கள். இறந்து போனவங்க எப்படிங்க வந்தாங்கன்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தாரு. அப்ப அவர்களுடைய நோக்கம் இறந்தவர்கள் போலியான வாக்காளர்களை களைவது அப்படிங்கிறது இங்க இல்லாம போயிருது. பல இடங்கள்ல அட்ரஸே இல்ல, ஜீரோ, வீட்டு அட்ரஸ் ஜீரோ, ஆளும் ஜீரோ, ஆனா பல ஓட்டு. அவர்களின் மீது பல வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கிறது. இல்லாத ஒரு பெண்ணை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடல், அந்த பெண்ணினுடைய போட்டோவோடு 10 வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்வீட்டி, சரஸ்வதி, விமலாங்கிற பேருல. நான் இந்தியாவுக்கே போனதில்லை அப்படின்னு அந்த மாடல் அறிக்கை கொடுக்கிறாங்க. இந்த அளவில் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறைகள் இருக்கின்ற சூழ்நிலையிலே அன்பிற்குரியவர்களே, நாம் எப்படி இதை எதிர்கொள்ள போகிறோம் என்பது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. மிகப்பெரிய கவலைக்குரிய தகவல்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நமது வாக்கு நமது உரிமை, அது நாம் சாட்சி சொல்வதற்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரம், நமக்கானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முன்மாதிரி என்பதை நாம் கொஞ்சம் விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே ஆவணங்களை பாதுகாப்பதுங்கிறது, ஆவணங்களுடைய அந்த அவசியத்தை உணர வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனக்கு எதுக்கு பாஸ்போர்ட், என்ன பணமா இருக்கு அப்படி யோசிக்க வேண்டியது இல்லை. எல்லோரும் ஹஜ் உம்ராவுடைய நிய்யத்துல பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா இப்ப அந்த ஆவணம் தேவைப்படுகிறது. எல்லோரும் இது மாதிரியான ஒரு நல்ல நிய்யத்தோடு இது மாதிரியான ஆவணங்களை நாம் தயார் செஞ்சு வைக்கணும். இஸ்லாம் ஆவணங்களை தயார் செய்து வைக்கிறதுல ரொம்ப முன்னோடியா இருக்குது. கடன் கொடுக்குறீங்க, கடன் கொடுத்து வாங்குறீங்க, எழுதி வச்சுக்கோங்க. சரியான நீதியான ஆட்களை வைத்து அதை எழுதி கொள்ளுங்கள். அதுதான் என்னைக்குமே பிரச்சனை இல்லை அப்படின்னு அழகான வலியுறுத்துதல் குர்ஆனுடைய வசனங்களிலேயே ஆக பெரிய வசனமாக இந்த தைனை பற்றிய வசனம் தான், கடனை பற்றிய வசனம் தான் இருக்கிறது. எனவே ஆவணங்கள் ரொம்ப முக்கியமானது நமது வாழ்விலே. எனக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இன்று நாம் நமது இருப்பை சரி செய்து கொள்வதற்கு,
பல தேர்தல்களிலே நாம் வாக்களித்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த 2002 அந்த SIR நடந்த போது நமக்கான வாக்கு அதில் நமது வாக்குரிமை அதில் இல்லை என்று சொன்னால் நம் பெயர் நீக்குவதற்கான மிகப்பெரிய கஷ்டம் இருக்கிறது, மிகப்பெரிய சூழ்நிலை இருக்கிறது. அப்ப இடைப்பட்ட காலத்துல நாம் செலுத்திய வாக்கு அந்த ஆட்சியாளர்களினுடைய ஆட்சியெல்லாம் கேள்விக்குறியாது, ஆட்சியெல்லாம் கேள்விக்குறியாகுது. அன்பிற்குரியவர்களே, எனவே கொஞ்சம் கவனம் தேவை. நமது இல்லத்திற்கு முகவர்கள் வரும்போது அந்த ஸ்லிப்பை வாங்கணும், அதை சரியான முறையிலே பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு பல இடங்கள்ல வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து போனவர்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு ஊர்ல இருக்கிறேன், அவர் இங்க வந்து அவர் என்ன செய்வார், கொடுப்பாருன்னா வீட்டுல இருக்கக்கூடியவங்க அதை வாங்கி அதை சரியான முறையில நிறைவேற்றினா போதும்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் இதே மாதிரி ஒரு கேள்வி பீகார்ல நடக்கையில வந்துச்சு. இப்ப தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இப்ப அங்க இருந்து நிறைய இங்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதுமே கன்னியாகுமரி வரை நிறைய வடமாநில தொழிலாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இந்த ஓட்டர் லிஸ்டுக்குள்ள வர வச்சு தமிழ்நாட்டினுடைய வரைவு எல்லைக்குள் அவர்களை வர வைக்க வேண்டும், மறைமுகமாக பாஜக ஆள வேண்டும் என்பதுதான் இதனுடைய சித்தாந்தம். இப்ப அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அங்க ஒரு கேள்வி வந்ததுனால புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வேறு மாநிலங்களில் இருக்கிறார்கள், அவர்களுடைய வாக்கை பற்றி என்ன செய்வதுன்னு கேட்கல. அவங்க பெற்றோர் அங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இப்ப இந்த SIR நடந்துச்சா இல்லையா, அந்த SIRல அவங்களுடைய பெற்றோர் பதிவு செய்யப்பட்டிருப்பார்கள். அந்த அடையாளத்தை வாக்கு அந்த அடையாள சீட்டை நீங்க என்ன செய்யுங்க, இங்க காட்டி தமிழ்நாட்டுல இப்ப நான் இங்க இருக்கேன்னு சொல்லி இங்க பதிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு தனி பாரம்பரியம் இருக்கிறது, தமிழக கல்ச்சர் கலாச்சாரம் இருக்கிறது. நம்மை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கான ஆழமான அடித்தளம் நமது உள்ளத்துல இருக்கும் போது இது மாதிரியானவங்க உள்ள புகுந்து, வடமாநிலத்தவர்கள் உள்ளே புகுந்து அவங்க யாரை தேர்ந்தெடுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. இப்படி அவர்களுடைய ஓட்டு சதவீதத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக அவர்களுடைய ஆட்சியை எங்கெல்லாம் நிலைநிறுத்த முடியாமல் இருக்கிறதோ அங்கு அதை நிலைநிறுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு. எது எப்படியாகினும் நாம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். எனவே நாம் நமது வாக்கை இழந்துவிடக் கூடாது. இதை ஒவ்வொருவரும் தனித்தனி நபராக தங்களுடைய அந்த இருப்பை சரி செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, என் வேலை உண்டு நான் உண்டு இருக்கிறேன்னு சொன்னா நம்ம அடையாளத்தை இழந்துருவோம். இந்தியால இருக்கிறோங்கிறதே இல்லாமல் போயிரும். பிறகு இவன் வேறு நாட்டவன், இவன் அகதி என்ற முத்திரை குத்தப்பட்டு என்னைக்கு இவன் அந்த நாட்டில இருந்து இங்க வந்தான்னு தெரியலன்னு நம்மள முகாம்களை அடைச்சி வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. NRC நுழைவதற்கான ஒரு மாற்று வழிதான் இந்த SIR, இந்த தீவிர வாக்காளர் திருத்த சீர்திருத்தம் என்று சொல்லப்படுகிறது. நமது குடியுரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு கொஞ்சம் கவனம் தேவை. அசால்ட்டா இருந்துடக்கூடாது. அதுதான் நம்ம சொல்ல வர்ற விஷயம். நமக்காக வேற யாரும் கவலைப்பட மாட்டாங்க, நமக்காக நாம் தான் இங்க கவலைப்படணும். ஏன்னா அவங்க இருப்ப தக்க வைக்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்குது. அவரவர்களினுடைய குடியுரிமையை பாதுகாப்பது மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கொஞ்சம் அதில் கவனம். எனக்கு வேலை இருக்கு, காலையில போனா நைட்டு வருவேன், அதை பத்தி எல்லாம் பல விஷயங்கள் அப்படித்தான் இருக்கிறோம். இஸ்லாமியர்களினுடைய அந்த பெயர்கள் பல அடையாள அட்டைகள்ல ஒரு வித்தியாசமா இருக்கும். அவருக்கு ஒரு பேரு ஒரு மனிதர், ஆனா 10 விதமான பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி. ஆக ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அன்பிற்குரியவர்களே, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அபூதாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பயணத்துல இருந்தாங்க. பயணத்துல ஒரு மனிதருக்கு காயம் ஏற்பட்டது, தலையில பலத்த காயம் ஏற்பட்டுருச்சு. இப்ப ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருந்தாரு. தூங்கி விழித்தவருக்கு குளிப்பு கடமையாகி விட்டது. கனவின் மூலமாக குளிப்பு கடமையாயிருச்சு. தலையில பலத்த காயம், இப்ப குளிப்பு கடமையான நிலையில நான் என்ன செய்யறது, தயமம் செஞ்சுக்கலாமா? அங்க இருந்தவர்கிட்ட கேட்டார். அங்க இருந்தவங்க சொன்னாங்க, தண்ணி இருக்குது நம்மள்கிட்ட, தண்ணி இருக்கும்போது தயமம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் குளித்தார், மேலும் காயம் அதிகமானது. குளித்ததின் காரணமாக காயத்தினுடைய வீரியம் அதிகமாகி அவர் அதன் காரணமாக வஃபாத்தாகி விடுகிறார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட தகவல் சொல்லப்பட்டது, இந்த மனிதரை இப்படி கொன்று விட்டீர்களே, அல்லாஹ் உங்களை கொல்லப்போன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. உங்களுக்கு தெரியலனா தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதுதானே. தண்ணீர் இருக்கும்போது தயமம் செய்யக்கூடாதுதான். அதே நேரத்தில் உடல் சூழ்நிலை அதற்கு தகுதியாக இல்லை என்று சொன்னால் தயமம் செய்வதுதானே அங்க சிறப்புன்ற விளக்கத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எஸ்ஐஆர்னா எனக்கு என்னன்னே தெரியாதுங்க, அதை பத்திய சிந்தனையும் இல்லைங்க. போன தடவை நான் ஓட்டு போட்டேல, இந்த தடவை எனக்கு ஓட்டு வேணும் அப்படிலாம் நீங்க நினைச்சா நடக்காது வேலை. போன தடவை போட்டவர் இல்ல, 5 தடவை போட்டிருக்கிறாரு, ஆனாலும் அவருக்கே பறிபோகக்கூடிய அபாயத்தில் இருக்கிறோம். எனவே கொஞ்சம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நமது வாக்கு, நமது உரிமை, நம் இருப்பை நாம் தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். தெரிந்து கொண்டு அதில் நாம் நம்மை ஈடுபடுத்தி நமது வாக்கை மட்டுமல்ல, நம் உறுப்பினர்கள், நம் தெருவுல இருக்கக்கூடிய ஒரு 10 வீடு, ஒவ்வொருத்தரும் அவங்க தெருவுல இருக்கக்கூடிய 10 வீட்டினுடைய வாக்கு இருக்கா இல்லையா, அதை எப்படி சேர்க்கலான்னு முயற்சி பண்ணணும். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த முயற்சியில் ஈடுபடும் போது நமது வாக்குகள் இழக்காமல் இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. அற்புதமான பல வழிகாட்டுதல்களை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இருக்கிறாங்க. அந்த தஃப்சீர் ரூஹுல் பயான்ல ஒரு தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்ப நாம என்ன செய்யணும்? நம்மையும் பாதுகாக்கணும், நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கணும். அதுதான் வெற்றிக்கான அடையாளம். தஃப்சீர் ரூஹுல் பயான்ல ஒரு வரலாறு. மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிற ஒரு மிகப்பெரிய இறைநேசர் இருந்தாரு. அவர் வஃபாத் ஆகிறார். வஃபாத் ஆனதற்கு பின்பு அவருடைய மகன் அவரை கனவுல பாக்குறாங்க ஒரு 4 நாள் கழிச்சு. இப்ப கனவுல பார்த்த உடனே, தந்தை அவர்களே, உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைச்சது, அல்லாஹ் உங்கள்கிட்ட எப்படி நடந்துகிட்டான் அப்படின்னு கேட்கல. என் நிலைமை ரொம்ப கை செய்தோம்னு நான் நினைச்சேன். இப்ப அந்த மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மகன்கிட்ட சொன்ன தகவல் தஃப்சீர் ரூஹுல் பயான்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. 70 வருடம் நான் உனக்கு அவகாசம் தந்திருந்தேன், 70 வயசு வரைக்கும் நீ வாழ்ந்த, எனக்காக என்ன செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். இப்ப நான் சொன்னேன், 70 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்து 30 ஹஜ் செஞ்சேன் யா அல்லாஹ், உனக்காகன்னு சொன்னேன். அதை நான் அங்கீகரிக்கல, அதை நான் கபூல் செய்யல அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். பிறகு 60 வருஷம் நான் உனக்காக பகலெல்லாம் நோன்பு வச்சேன், இரவெல்லாம் நின்று வணங்கினேன் யா அல்லாஹ் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப அல்லாஹ் சொன்னா அதையும் நான் அங்கீகரிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எத்தனை நோன்பு வைக்கிறோம், எத்தனை தொழுகிறோம், எத்தனை இரவு நின்று வணங்கினோம், மிகப்பெரிய கேள்விகள். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அதையும் உனக்கு கபூல் இல்ல, அதுவும் உனக்கு அங்கீகரிக்கப்படலப்பா, வேற அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்ப நான் 40,000 வெள்ளி காசுகளை சதக்கா செஞ்சேன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லல, அதையும் நான் அங்கீகரிக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுறான். பிறகு மீண்டும் சொன்னாங்க, 40 போர்ல நான் கலந்திருக்கிறேன், 40 போர்கள்ல இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையில நான் கலந்து கொண்டு போர் புரிந்திருக்கிறேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அதையும் நான் அங்கீகரிக்கல, அதை கபூல் செய்யலன்னு அல்லாஹ் சொல்லிடுறான். இன்னைக்கு நாம எவ்வளவு வணக்கங்கள் செய்யறோம் யோசிச்சு பாருங்க. நம்ம வணக்கங்களுடைய நிலை என்ன, அது எந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட கபூலாக இருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நம்ம எல்லோருடைய அமலையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்பிற்குரியவர்களே, இப்ப அல்லாஹ் சொன்னானா, அன்னைக்கு ஒரு நாள் நீ பாறையில நடந்து போய்கிட்டு இருக்கையில அங்க இடையூறு தரக்கூடிய ஒரு கழிவு, ஒரு அசுத்தம் கிடந்துச்சு. மக்களுக்கு பாதையில இடையூறு வரும்படியான ஒரு அசுத்தம் கிடந்துச்சு. அதை நீ நீக்கின இல்லையா? இமாத்தத்துல அதானி தரீகி சதகானு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையில நீ அந்த பாதையில் இடையூறு தரும் பொருளை அகற்றியதின் காரணமாக உன்னைய நான் பொருந்திக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா. எத்தனையோ பயான்கள், ரொம்ப கவலையாவே சொல்றோம். குறைந்த நபர்கள் தான் இருந்தாலும் நமக்கு நாமே இணைந்த கைகளுங்கிற ஒரு கூட்டே இல்லை நம்மள்கிட்ட. ரொம்ப கவலையான விஷயம். இவரு கூட என்ன கூட்டு சேர்றதுன்னு சிலர் நினைக்கலாம், இவரு கூட எதுக்கு சேர்ந்துகிட்டு செய்யணும்னு பலர் நினைக்கலாம். ஆனா கூட்டு தேவைங்கிற ஒரு விஷயம் மட்டும் உண்மை. பல விஷயங்கள்ல நமக்கான முன்மாதிரி இருக்கிறது, பலரினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அதை நம் சமூகத்திற்காக செய்வதற்கான அரவணைப்பு தேவை அப்படிங்கறதான் நம்ம ரொம்ப கவலையா பதிவு செய்யறோம். அன்பிற்குரியவர்களே, ஆக நமக்கு முன் பல நேரங்கள்ல பல தேவைகள் இருக்கிறது. இன்னைக்கு வாக்காளர்களினுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டிய மிகப்பெரிய போர் இருக்கிறோம். நம்ம இது மிகப்பெரிய போர். இதில் நாம் நமது உரிமையை பாதுகாக்க வேண்டும், நமது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கிறது. ஓட்டர் ஐடிங்கிற அந்த தேர்தல் ஆணையமே அந்த வாக்காளர் அடையாள அட்டையே ஆதாரமா எடுத்துக்கிற.
நம்மகிட்ட இருக்குது. ஆனா அதை அவங்க ஆதாரமா எடுத்துக்கல. பல தேர்தல்கள்ல வாக்களிச்சிருக்கிறோமே, அதை ஆதாரமா எடுத்துக்கல. இந்தியா முழுவதுக்குமான அடையாள சான்றாக ஆதாரம் கொடுத்திருக்கிறாங்க, அதை ஒரு ஆவணமா எடுத்துக்கல. தமிழ்நாட்டுல குடியுரிமையின் காரணமாக, தமிழகத்தினுடைய பிரஜையின் காரணமாக அந்த ரேஷன் கார்டுல குடிமை பொருள் உரிமைக்கான ஒரு அடையாள அட்டை இருக்குது, அதையும் அவங்க ஆதாரமா எடுத்துக்கிறல. இப்படி எதுவெல்லாம் நம்ம இடத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் தூக்கி தூர போட்டாங்க. எதுவெல்லாம் இல்லையோ அதைத்தான் அவங்க ஆதாரமா கேட்டிருக்கிறாங்க. ஆக அன்புக்குரியவர்களே, 2002க்கு முன்னாடி உங்களுடைய வாக்கு பதிவு செய்யப்பட்டதற்கான சூழ்நிலை அதுல இல்லைன்னு சொன்னா நீங்க வேறு ஆவணத்தை கொடுக்கணும். அந்த ஆவணம் உங்க கையில இருக்கான்னு யோசிச்சீங்கன்னா இருக்க. ஆனா அதிகாரி பார்த்து அல்லாஹ்வுடைய கிஃப்ட்ல, அல்லாஹ்வுடைய கிருபையில இவர் நீண்ட காலம் இங்க இருக்கிறாருன்னு நம்மளை பதிவு செஞ்சுட்டா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் துஆ செய்வோம், முயற்சி செய்வோம். ஒரு தடவை ஒரு சஹாபியினுடைய ஒரு வழக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துச்சு. வந்ததற்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்ப எதிராக தீர்ப்பு பெற்றவர், சாதகம் இல்லாத அந்த மனிதர் சொன்னாரு, ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் அப்படின்னு சொல்லி ஒரு துஆவை ஓதினார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பாருப்பா, ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே போதுமானவன் அப்படிங்கறது சொல்றது சரிதான். நீ அந்த விஷயத்திற்கு முயற்சி செய்யணும். முயற்சி செய்து அதுல தோல்வியா போச்சுன்னா ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல்னு ஓடு. இப்ப நாம நம்மளுடைய தேவைகளுக்கு எந்த முயற்சியை செய்திருக்கிறோம், எந்த ஆவணங்களை நாம வச்சிருக்கிறோம், யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே பல வழிகாட்டுதலை செஞ்சிருக்கிறாங்க. இணைந்து இருப்பதில் தான் நமக்கான வெற்றி இருக்குது. இங்க இணைதல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது என்பதை கவலையோடு பதிவு செய்து கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, சமூக அக்கறை வேண்டும். நானும் நல்லா இருக்கணும், நம்மை சார்ந்து இருப்பவர்களும் நலமாக இருக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணம் வேண்டும். இல்லைன்னு சொன்னா நாமளும் வாழ முடியாது, வேற யாருமே வாழ முடியாதுங்கிறது ஒரே ஒரு தாரக மந்திரம், ஒரே ஒரு ஃபார்முலா தான் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபரானியில பதிவு செய்யப்பட்ட விஷயம். அல்லாஹ் சொல்லுவானா மலக்கிட்ட, நீங்க இந்த ஊரை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் இந்த ஊரை அழித்து விடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே மலக்கு அல்லாஹ்ட்ட கேட்பாங்களே, யா அல்லாஹ், இந்த ஊர்ல இந்த மனிதர் இருக்கிறாரு, அவரு நல்ல மனுஷரு, உனக்கு எப்பயுமே ஒரு நொடி கூட மாறு செஞ்சதே இல்லையா அல்லாஹ், அவரையும் அழிச்சிடவா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். ஆமா, அவரையும் சேர்த்துத்தான் அழியுங்கள். இவர் மட்டும் அமல் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு, பல மனிதர்கள் அநீதியாக இருக்கும் போது, பாவத்திலே திளைத்து கிடக்கும் போது அதை இவர் தடுக்கலையே, அவரையும் சேர்த்து அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிடுவானா. எனவே நான் வாழ்ந்தா போதும், என்னுடைய இருப்பு சரியா இருந்தா போதும், என்னுடைய ஆவணங்களை நான் சரியாக வைத்துக் கொண்டால் போதும் என்ற சுயநலத்தோடு இருப்போமே. ஆனால் நாம நினைச்சுக்கிறோம் நம்மளை பாதுகாத்துட்டோன்னு, ஆனா நிச்சயமாக நாமும் அதில் சேர்ந்து அழிந்து விடுகிறோம் என்பதை நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த எஸ்ஐஆர்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் உங்க வீட்டை தேடி தேர்தலினுடைய அந்த பிஎல்ஓக்கள் பூத் லெவல் ஆபீசர்ஸ் நேரடியா வருவாங்க, ஸ்லிப்புகளை கொடுப்பாங்க, அதுல பதிவு செய்ய சொல்லுவாங்க, அதை வாங்கிக்கிடுவாங்க. அதில் எப்படியாவது உங்கள் பெயர்களை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளை தேடி அதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். நான் தான் அவருக்கு கொடுத்துட்டேன், பதிஞ்சுட்டேன் அப்படின்னு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது அதுல நம்ம பேரு இருக்குதான்னு செக் பண்ணணும். அங்கதான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு மாத காலத்தை விட அதுல நம்ம பேர் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா மீண்டும் அதுல ஒரு வாய்ப்பு இருக்குது. நாம நமது முறையீடுகளை அங்க செய்யணும். ஏவா என்னுடைய ஓட்டர் லிஸ்ட்ல என்னுடைய பேர் இல்லைன்னு சொல்லி அப்ப அவங்க சில ஆவணங்கள் கேட்பாங்க. அந்த ஆவணங்களை தயார் செய்து நாம் கொடுக்கணும். நாம ஒரு சிம்பிளா நேற்று வந்த பிஎல்ஓ அவங்க சொன்ன விஷயம், 2002க்கு முன்னாடி உங்க ஓட்டு இல்ல, உங்க அத்தாவுடைய ஓட்டு இல்ல, எனக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை சொல்றேன். அதனால நீங்க பாஸ்போர்ட் காப்பி வச்சிருந்தீங்கன்னா அதை ஒரு இதா இறச்சி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப எத்தனை பேருக்கு பாஸ்போர்ட் இருக்கு? மீண்டும் நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு அவங்க சொல்ற விஷயம் அது ஒண்ணு மட்டும் இருந்தா போதும்? ஏன்னா வேற ஆவணங்கள்லாம் நம்மள்ட்ட இருப்பதற்கான வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு நம்மளுடைய பர்த் சர்டிபிகேட்டை வாங்க முடியுமானா வாங்க முடியாது. பர்த் சர்டிபிகேட் ஒரு ஆவணமா இருக்குது. இப்ப இன்னைக்கு நம்ம பாஸ்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஹஜ் உம்ராவுக்கு போறேன்னு சொல்லி இப்பயே அந்த ஒரு ஆவணத்தை நாம தயார் செய்யணும். அந்த ஒரு ஆவணத்தை தயார் செய்து இன்ஷால்லா ஒரு மாத காலத்துக்குள்ள வந்துடும். அதை நாம என்ன செய்யலாம், அவங்கள்ட்ட ஒரு ஆவணமா காட்டலாம். இது தேவைப்படாமலும் போகலாம், ஆனாலும் முன் தயாரிப்பு ரொம்ப முக்கியம்.
முன் தயாரிப்பு ரொம்ப முக்கியம். என்கிட்ட என்ன காசா இருக்குன்னா உம்ராவுக்கு அல்லாஹ் போறேன் ஹஜ்ஜுக்கு அப்படிலாம் யோசிக்க வேண்டியது இல்ல. அல்லாஹ் நாடனா அழைச்சிட்டு போயிடுவான். எனவே ஹஜ் உம்ராவுடைய நியத்துல பாஸ்போர்ட் எடுங்க. இன்னும் என்ன ஆவணங்கள் தேவையோ அது அத்தனையும் பதிவு செய்து வையுங்க. பல நேரங்கள்ல நாம சொத்தா இருக்குது எதுக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கணும்னு அசால்ட்டா இருக்கிறோம். ஆனா இது மாதிரியான சூழ்நிலையில எங்க அத்தா இங்கதான் வாழ்ந்தாரு, இந்தா மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப அது தேவைப்படும். அன்பிற்குரியவர்களே, ஆவணங்கள் ரொம்ப முக்கியமா இருக்குது. நமது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு, நம்மை இந்திய குடிமகன் என்று பறைசாட்டிக் கொள்வதற்கு பல காலமாக நாம் முன்னோர்களின் வாழையடி வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த இருப்பை தக்க வைக்கிறதுக்கு ஆதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அல்லாஹ்ட்ட அடிமையா இருக்கிறோம். அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் என்ற அந்த துஆவை போல அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பாக இருப்பான். அதற்கு தகுதியானவர்களான அந்த முயற்சியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எல்லா மக்களையும் பாதுகாப்பானாக. இது மாதிரியான அநீதியான சட்டங்களில் இருந்து, வழிவகைகளில் இருந்து எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமது இருப்பை அல்லாஹ் தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக என்ற துஆக்களோடு வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.